இப்ப 2021 நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வராரு. இங்க பிரச்சாரம் மேற்கொள்றாரு. 4 தொகுதியினுடைய வேட்பாளர்களும் நிறுத்தி சில கோரிக்கைகளை கொடுக்கிறாரு. அந்த கோரிக்கைகளை இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கோரிக்கைகளை ஒரு சிலதை மட்டும் நான் கேட்கிறேன். அதை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. திருவாடானை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தரம் உயர்த்திட்டீங்களா சார்? அதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அடுத்த முறை ஆட்சியில அது கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நான் கேள்வி கேட்டுட்டேன். அவங்க பதில் சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான் சார். அடுத்த இன்னொரு கொஸ்டின் சார். முதுகலத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழகுளத்தில் கால்நடை மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும். அது சார் அதற்குமே அனைத்து பூர்வாங்க பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அது செய்து முடிக்கப்படும். சரி ஓகே. முதுகலத்தூர்ல அரசு பொறியியல் கல்லூரி தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும். அதே மாதிரி சார் கேளுங்க, உத்தரகோச மங்கையில நாங்க ஒரு ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம். அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதுகலத்தூர்ல அதற்கான எல்லா பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணி முடிவு வச்சுட்டாங்க. அடுத்த முறை நிச்சயமா வந்து அதை செஞ்சு முடிப்போம். இல்ல நம்ம முதலமைச்சர் ஒரே ஒரு கேள்வி இப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க சார். முதலமைச்சர் வந்து 5 வருஷத்துல செஞ்சு தரேன்னா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு. நான் ஒரு 3 தான் கேட்டிருக்கேன். நிறைய இருக்கு. நீங்க அதை வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன செஞ்சிருக்கோம், முதுகுளத்தூருக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிற பட்டியலை நான் உங்கள்ட்ட சொல்றேன். சொல்லிருக்கீங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. சரி ஓகே.